பாய உடம்ப படச்சுட்டு காலை விட்டு காட்டா காலை முடியுங்க தாங்க முடியாது ஆள விடுங்க இது நம்ம பொண்ணு இல்லடா ஆமா யார் நீங்க நாங்க மனுஷ தெய்வ பிறவிகள் ஆமா இது என்ன மாய எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது எல்லாம் இந்த போர்வியனுடைய வேலை ஆமா இந்த பொண்ணு யாரு ஆமா என்னையா கேள்வி எங்களை பத்தி உனக்கே ஆமா காலம் கெட்டு கிடக்குது பெண்ணே திருட்டு பசங்க காசு பணத்தை விட்டுட்டு கன்னி பெண்ணை தூக்கிட்டு போறாங்க காலாகாலத்துல கல்யாணத்தை நடத்திங்க ஆமா நாங்க நடத்திக்கிறோம் ஆமா நீங்க நடங்க மாமா ஆமா வாங்க போலாம் அப்பா சரியான ஆமா பசங்க கால அளவெல்லாம் குறைச்சுட்டாங்க குடி கணக்கில் இன்னும் 2 மணி நேரம் சேர்த்துட்டோம் ஆக மொத்தம் 99 பாக்கி ஒன்றையும் பார்த்து எப்படியாவது சேர்த்து விடுங்களடா பூஜைக்கு நாள் நெருங்கி விட்டது போங்கள் போனா திரும்பி வர முடியாது பொதுமக்கள் எங்களுக்கு பூஜை போட காத்திருக்காங்க கண்ணுல பட்ட என்ன எலும்பு இருக்காது சேதி சொல்ல நாதி இருக்காது குருசுவாமி இங்கேயும் அதே கதிதான் உங்களுக்கு ஆகும் திரும்பி வந்தால் தேவிக்கு திருப்தி இல்லை என்றால் அங்கேயே உங்களுக்கு முக்தி சிவசிவா உட்காரலாண்டா இந்த காட்டுல எந்த குட்டியடா கிடைக்கும் ஏன்டா கிடைக்காது ஒரு சிங்க குட்டி புலி குட்டி நம்மள ஒரு கொள்ளார கிடைக்காதா மரட ஏன்டா சும்மா கத்துறீங்க சுக்குல எங்கடா சீக்கிரம் பொட்டிக்குள்ள போங்கடா அழகான பொண்ணு இல்லடா நம்ம பக்கத்துலதான் இருக்கு மானே தேனே மயிலே குயிலே இதுவே எதுவே எல்லாமே மானே உன்னை கண்டதும் மதி மயங்கி போச்சா யார் நீங்க உன்னை களவாடி அவர்கள் வளரான் உன்னை காதலித்தவர்கள் பித்தர்கள் காலம் நெருங்கி விட்டது நானே எந்திரா எந்திரடே கண்ணே கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் எங்க அடிச்ச நான் அடிக்கல முன்னால் இருந்து பின்னால் அடிச்சு புட்டிய அதுதான் காதல் ரகசியம் ரகசியம் என்ன அவசியம் நாங்கள் உன்னை காதலிக்கிறோம் அதனால சூடுவேன் மாலையை அப்படின்னு சுருக்கமா சொல்றீங்க சொக்க தங்கமே சொக்கவே ஆனந்தம் ஆனந்தம் அளவிலா ஆனந்தம் அடக்க முடியாம அடியா காணி விழுந்தோம் காரணம் கணக்கு கச்சிதமா முடிஞ்சு போச்சு குருசுவாமி கன்னி பெண்கள் 100 பேரையும் சேர்த்து கட்டி காளிய மன்றாடலாம் ராஜகுரு இவன் இங்க இருக்கிறானே கன்னி பெண்களை வரவழைக்க காரணம் எதுவா இருந்தா நமக்கு என்ன வா போகலாம் முடியாது இவனுக்கு ஒரு முடிவு கட்டாது இந்த இடத்தை விட்டு நகர முடியாது அதை எழுத்து தப்ப முடியுமா பெண்ணே வா இது என்ன அலங்கோலம் அருகிலாவது அமர்ச்சந்திரா ஆசைகளை விருத்த எனக்கு இந்த அலங்காரம் எல்லாம் எதற்கு கடைசி முறையாக உன் கட்டழகை கண்குளிர காணலாம் என்றுதான் காமினி உன் இதயம் இறங்கினார் என் சாபமும் பாபமும் விலகும் என்று எவ்வளவோ சந்தோஷப்பட்டேன் காமினி உனக்கு யாரால் நேர்ந்தது இந்த பயங்கர சாபம் நான் செய்த பாவம் விண்ணுலகையற்ற கன்னியாகிய நான் மண்ணுலகை பார்க்கலாம் என்று இச்சை கொண்டு பவனி வரும்போது
மரத்தை போல் துள்ளு மாமுனிவரே, கொடி போல விளையாடு சடைமுனிவரே, மலர் போல மலர்ந்தாடு மறைமுனிவரே. என் தவத்தை கெடுத்த தரம் கெட்ட பேய்களே, உங்கள் சபலமே உங்களுக்கு சாபமாகட்டும். மலரால் அடித்த உன் வாழ்வு மலர்க்குள்ளேயே பங்கட்டும். வேதனை தாழாமல் வெளிவந்தால் பாதிக்கப்படுவாய் கருவண்டா. குடியால் அடித்தாயே, நீ ஒரு கொழுகும் இல்லாத குடியாக மாறி தவியாய் தவித்து வருவாய். மச்சத்தால் இம்சித்த மகா பாவியே, நீ மச்ச கன்னியாகவே மாறிவிடுவாய். சுவாமி, அஞ்ஞானத்தால் செய்த அபச்சாரத்தை மன்னித்து விடுங்கள். அருள் புரிந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். அபலைகளுக்கு அபயம் தந்து சாபம் தீர வழிகாட்டுங்கள், வழிகாட்டுங்கள் சுவாமி. எழுந்திருக்க. சத்திய புருஷன் ஒருவன் உன் வசமாகும் போது தன்னால் தீரும் உன் சாபம். சுவாமி, சுவாமி, என் கதி அந்த உத்தமனாலே நீ உன் சுயநிலை அடையவன். சுவாமி, வெண்ணிலவில் உலவிடும் எற்ற கன்னியை தண்ணீரில் தவிக்கும் மச்ச கன்னியாக மாற்றி விடுவது தர்மமா சுவாமி? செய்த பாவத்தின் பலனை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். வெண்ணிலவு வேளையில் இந்த சாபம் விரிந்தவுடன் உன் ரூபமும் நீ அறிவாய். உன் எட்ட சக்திகள் கூட இந்த எல்லைக்குள் தான் சித்திக்கும். இதை விட்டு நீ வெளியேறவும் முடியாது, என் போன்றவரை துன்புறுத்தவும் முடியாது. சுவாமி, எத்தனை காலம்தான் எனக்கு இந்த சோதனை? நீ காதலிக்கும் வீரனால் ஒரு குழந்தைக்கு தாயாரால் தீரும் உனக்கு இந்த வேதம். பாக்யவதினா? இல்லை, அபாக்யவதி. அவன் உன்னை காதலிக்க மாட்டான். அப்படி என்றால் எனக்கு விமோச்சனமே இல்லையா சுவாமி? இருக்கிறது. அஞ்ஞானத்தால் உன்னை பீடித்த அறுவகை குணங்களான காம, குரோத, லோப, மோக, மத, ஆச்சரியங்கள் பயங்கர உருவங்களோடு உன்னை சுற்றிக் கொண்டிருக்கும். நீ காதலித்தவன் உனக்காக அவைகளோடு போராடி வெற்றி பெற்றால் ஆண்டு தீரும் இந்த சாபம். இதுதான் என் கதை. காமினி, அந்த முனிவரின் சாபத்திற்கு முடிவு கட்டுகிறேன். மற்ற கன்னியை எச்சகன்னியாக மாற்றி விடுகிறேன். என் முனிவரே, அங்கு நீர் குறிப்பிட்டவர் நானேதான். அறிவுக்கு சத்ருவான அகங்கார உருவங்களே, இதோ வருகிறேன். பிரதாபனே, வென்றுவிட்டாய் காமத்தை, சாதித்து விடுவாய் உன் லட்சியத்தை. புறப்படு.
சுயநலமற்ற சுத்த வீரனே, வென்றுவிட்டாய் குரோதத்தை. நீ நினைத்தது நிறைவேறிவிடும். புறப்படு. நான் லோகம், நான் தான் மோகம், நானே மதம், நானே மாச்சரியம். எங்கள் அனைவரையும் சரணாகதி அடையச் செய்தாய். இந்த மெஞ்ஞான ஜோதியா அவள் அஞ்ஞான இருள் விலகிவிடும். சந்திரா, நான் செய்த பாவத்தால் அடைந்த சாபத்தை நீக்கி சுயரூபத்தை தந்தாய். உன் உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். என்னால் நேர்ந்த இன்னல்களை மறந்து என்னை மன்னித்து விடு. க்ஷேமமாய் சென்று வா. எல்லோரும் சுகந்தானே? சொர்ணா எப்படி இருக்கிறார்? அதற்கிட்டும் முதலில் உன் நலத்தை சொல். நீ என்ன சிறு குழந்தையா? வருங்காலத்து மகராஜன் பொறுப்பில்லாமல் யாரிடம் எதையும் சொல்லாமல் மாயமாய் மறைந்து விட்டாய். இவ்வளவு காலம் எங்கிருந்தாய்? இப்பொழுது எங்கு வந்தாய்? எதை அனுபவிக்கலாம் என்று எண்ணுகிறாய்? எல்லாம் நாசமாகிவிட்டதடா. குருதேவா, புரியும்படி சொல்லுங்கள். யாருக்கு என்ன ஆபத்து நேர்ந்தது? உன்னை பிரிந்ததிலிருந்து உன் அன்னைக்கு அறிவு மங்கி விட்டது. அது மட்டுமா? பாவம், அந்த அப்பாவி சொர்ணாவை நடத்தை கெட்டவள் என்றும் தீர்மானித்து கை குழந்தையுடன் காட்டுக்கு அனுப்பிவிட்டாளடா உன் தாய். அம்மா, ஏன் இப்படி செய்தீர்கள்? எதற்காக என் சொர்ணாவின் வாழ்க்கையை சின்னாபின்னப்படுத்தினீர்கள்? மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் என்ற பொன்மொழிக்கு பொருத்தமானவள் அவள்தான் என்ற அளவில் அன்பை காட்டினீர்களே, அத்தனையும் கபட நாடகமா? பால்மனம் மாறாத பச்சிலம் பால்களை கண்டால் கல் நெஞ்சமும் கரையுமே. அரச பீடத்தில் அமர வேண்டிய என் அருமைமானை அனாதையாக்கி விட்டீர்களே. நீங்கள் தாய் அல்ல, பேய். சந்திரா, குருதேவா, அமைதி, அமைதி. குருதேவா, அந்த லிகிதத்தை அனுப்பியது இவன் தானே? லிகிதமா? என்ன லிகிதம்? என்னவா? நீ செய்ய முடியாத பாவத்தை எங்களை விட்டு செய்ய வைத்தான். உன் வாழ்க்கையின் அழிவுக்கு நீயே வழிவகுத்துக் கொண்டான். அவள் மாங்கல்யம் உன்னை ரட்சித்தாலும்
அந்த மங்கையின் கூட உன்னை சிக்ஷிக்காமல் விடாது. அம்மா, என் கண்மு நிற்காதே. போ, போய்விடு. குருதேவா, என்ன இது? பைத்தியம் முத்தி விட்டது. ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு. போகலாம்.